என்ன பங்காளிகளாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெக்காளி தேனியில் மேகமலை பஞ்சாயத்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது 4500 ஏக்கரை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் அந்த ஊர் மக்களை காலி பண்ணிவிட்டு போலீஸ் உதவி இல்லைன்னா சிஆர்பிஎஃப்பை கூப்பிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்த புலிகள் சரணாலயமாக மாற்றுங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. தேனியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான போராட்டங்கள். ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ டேரெக்டாக சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய்கிட்டே இதை பற்றியுமே பேசினாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இதே உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஎம்சிக்கு தண்ணியை திறந்து விடணும் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு சொல்லிச்சு. ஆனால் கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணிச்சா? கிடையாது. இதே கோர்ட்டு கேரளா கவர்மெண்ட்டை முல்லை பெரியார் தண்ணியை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுங்கன்னு சொல்லிச்சு. இதை கேரளா கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணிச்சா? கிடையாது. அப்போ கோர்ட்டுக்கு போடுற எல்லா விஷயத்தையும் மாநில அரசு ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தமிழ்நாடு அரசு நினச்சா ஸ்டே ஆர்டர் வாங்கி அதை இப்படிக்கு நிப்பாட்டி வைக்கலாம். ஆனால் ஏன் பண்ணலை? ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக ஏடிஎம்கே டிஎம்கேவை விட்டுட்டு மூணாவதாக ஒரு டிவிகே அப்படின்ற கட்சியை இது பண்ணியிருக்காங்க. ஆனால் தேனியில் 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏல 2 எம்எல்ஏ இதை பற்றி பேசினாங்க. 2 எம்எல்ஏ இதை பற்றி வாயவே திறக்கலை. சரிங்களா? இல்லை, நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். எங்கள் ஊர் மக்கள் இருக்கிறனால தான் அங்கே புலிகள் எண்ணிக்கை பரவலை, வனவிலங்குகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. அம்பானி அதானி 2 பேர், இவங்களுக்காக எத்தனை மலைகளை குடஞ்சி பாதை கிரியேட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பாலம் போட்டிருக்கீங்க, எத்தனை சுரங்கங்கள் தோண்டியிருக்கீங்க, எத்தனை கனிம வளங்களை இது பண்ணியிருக்கீங்க. ஸோ அம்பானியும் அதானிக்கு செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது சாதாரண பொதுமக்கள் 80 கிராம பொதுமக்களை நீங்கள் வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மைலாட், காசு இருக்கவனுக்கு தான் இங்கே மரியாதை. மக்களுக்காக ஆட்சி நடக்கலை, காசு இருக்கிற ஆளுக்காக தான் ஆட்சி நடக்குது. இதுதான் ஓட்டு போட்டு கொண்டு வந்த மாற்றம். சரி, ஓகே. இதில் உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க பங்காளிஸ்.